ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட்டுக்கான மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் நெகட்டிவ் கேண்டில் ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நியர்லி 47,000 வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு க்ளோசிங் 47,700 ஒரு 300 பாயிண்ட் ரேஞ்ச்லேயே வந்துட்டு மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் பட் மார்னிங் வந்து பையிங் சைடு ஒரு 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 லென்த் வந்து போயிருந்தது. ஓகேங்களா? சப்போஸ் இப்போ வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 46,684 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 46,684 ஒன் செகண்ட் மார்க் பண்ணிக்கலாம் எல்லோ லைனில். ஓகேங்களா? க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 46,684 மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நேத்திக்கான சிபிஆர் வந்து மார்க்கெட் டெஸ்ட்டே பண்ணல. ஸோ அது வந்து இன்னைக்கு வெர்ஜின் சிபிஆராக நாளைக்கு இருக்க போகுது. அதோடு சேர்த்து வீக்லி பிவோட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? வீக்லி ஹை ஆர் லோ ஏதோ ஒரு பிவோட் இருக்குது. அப்புறம் நேற்று கேப் அப் ஆன லெவலில் பிளாக் கலரில் மார்க் பண்ணிக்கலாம். அங்கே இருந்தால் மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு கேப் அப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக இந்த இடத்துல சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது. ஸோ இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 46,300. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலில் வந்துட்டு நம்மளுக்கு கண்டினியூஸான கீழே சப்போர்ட்ஸ் இருக்குது. 46,300 வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல்ஸ் வந்துட்டு எக்ஸாக்டாக இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. 47,000 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்துட்டு கண்டினியூஸாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணிக்கலாம். ஒன் செகண்ட். ஸோ டுமாரோ சிபிஆர் வந்துட்டு ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஆர் கீழே க்ளோசிங் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல கேப் அப் ஆகுது, ஐ மீன் இந்த இடத்துல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் தருது அப்படின்னா உங்களோட டார்கெட் வந்து 46,300 தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு 400லேயே புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட் கீழே வந்து வால்டைல் ஆகி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 300 பாயிண்ட் தான் உங்களுக்கு இங்கே கீழ் சைடில் நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தால் டார்கெட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இங்கே கேப் டவுன் ஆகி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கொடுக்குதுன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு பாசிட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் இங்கே போய் டச் பண்ணிட்டு நெகட்டிவ் ஆகுதா இல்லையான்னு தெரியணும். ஸோ 2 சொல்லிட்டேன். இங்கே ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷனா டார்கெட் 46,300. ரெண்டாவது 46,300ல கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகுதுனாலும் கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் புல் பேக் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? எது வரைக்கும்னா நேற்று க்ளோசிங்கும் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். 3வது ட்ரேட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. இந்த லெவலில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லை ஒரு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் தருதுன்னா திரும்ப 47,000 போய் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இது 3 லெவல் ஆஃப் ட்ரேடிங்கை உங்களோட மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே பாசிட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷனாக 47,000 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கணும். இங்கிருந்து நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வருதுன்னா 46,300 46,300 இருக்கலாம். கீழே 46,300 ஓப்பன் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் பைபேக் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நாளைக்கான ட்ரேடிங் மார்க்கெட்ஸு. ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுங்க. மோர் தென் ஒன் ஸ்டாப் லாஸ் கொடுக்காதீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான அனாலிசிஸ். இன்றைக்கான மார்க்கெட் வந்து இன்வெர்டட் ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. சப்போஸ் இந்த இந்த இதுதான் லோவாக நான் கன்சிடர் பண்ணது. இந்த இடத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் பிரேக் ஆயிருக்குன்னு நான் பர்ஃபெக்டாக நம்புறேன். ஏன்னா இது இன்சைடட் கேண்டிலாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில் பிரேக் ஆன மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது வந்துட்டு நெகட்டிவ் கேண்டிலுக்கான டெஸ்டிங். சப்போஸ் பிரேக் ஆகல அப்படிங்கும்போது இது பாசிட்டிவ் க்ளோஸாக இருக்கலாம். ஸோ எனிதிங் நாளைக்கான மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும். ஸோ நாளைக்கு இது 3ல் ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். நாளைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நாளைக்கு இந்த 3ல் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ஒன் வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோடி இன்னும் vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.